தந்தைகளே, இந்த ஒரு முறையாவது அனுமன் கூறுவதை கேளுங்கள். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இது நடக்கும் என்று நாங்கள் அறிவோம். குட்டிகள் நடையை பாரு, சிங்கத்தை எதிர்க்கும் வல்லமை பாரு. இது என் செயலாதியின் பிழையா, மகனின் பிழையா, தந்தையின் பிழையா? பிள்ளையும் பெற்ற நிற்பதை அறி ராமா. இனியவரே, என்ன உணர்விது? தாங்கள் அருகில் இருப்பதாக எனக்கு ஏன் தோன்ற வேண்டும்? பயணம் ஒன்றுதான், பாதைதான் வேறு. வாழ்வென்று வாழும் சீதை மன்னவன் ராமன். அறியா சீதை இது முடியும். வனதேவி, நீங்கள் என்னை கூப்பிட்டீர்கள். லவன் குசன் எங்கே? அவர்கள் தர்மத்தின் வடிவம், நியாயத்தின் இருப்பிடம் என் பிரபு ராமர் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். என் பிரபுவிடம் நீங்கள் இருவரும் முழுமையாக உங்களை ஒப்படைத்து விடுங்கள். தாய் சீதா கூட அவர்களை முழுமையாக ஒப்படைத்தார்கள். ஆனால் அவர்கள் அடைந்த பலன் என்ன? உங்கள் இருவரையும் மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி அல்ல. ராமராஜ்யத்தின் கனவை நினைவாக்குவீர்கள் என்று எண்ணத் தோன்றிய இயலாதவர்களுக்கு உதவி செய்தீர்கள். வருத்தத்தில் இருந்தவர்கள் துயர் துடைத்த அசுர சக்திகளை அழித்தீர்கள். உங்களை சந்திக்க மனம் ஆர்வமாக இருந்தது. என் தம்பிகளையும் உடனிருப்பவர்களையும் காயப்படுத்தினீர்கள். இதையும் தங்களுடைய சதி என்று புரிந்து கொள்ளவா, அல்லது இருவரும் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டீர்கள் என்று எடுத்துக்கொள்ளவா? மனதிலும் கேள்வி இருக்கிறது ஐயனே. ராவணனை வதம் செய்து இந்த உலகை காப்பாற்றினீர்கள். அம்மா அகலிகைக்கு விடுதலை தந்து அவர்கள் பெயரை நிலைக்கச் செய்தீர்கள். அது மட்டுமல்ல, நினைவு தெரிந்த நாளிலிருந்து உங்களை தான் கடவுளாக பார்க்கிறோம். ராம கதையை கேட்டு கேட்டே வளர்ந்தவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கான வழியாகும். ஒருவேளை உங்கள் மனதில் என் மீது நிலையான பக்தி உள்ளதென்றால் எதற்காக என்னை எதிர்த்தீர்கள்? ஏனெனில் கேள்வி நியாயத்திற்கான. ராமாயண கதை உங்களுடையது மட்டுமல்ல ராமா, அதில் இன்னொரு பெயரும் இணைந்திருக்கிறது. இன்றி பிரபு ராமரும் முழுமை பெற மாட்டார். உங்கள் ராமாயணமும் தான். தாய் சீதை உங்களோடு போர் புரிவது எங்கள் நோக்கமல்ல. எங்கள் கேள்விக்கு பதிலை நீங்கள் தான் கூற வேண்டும். என்ன கேள்வி? இந்த கேள்வி அனைவரின் மனதிலும் இருக்கிறது. பதில் கிடைக்கவில்லை என்றால் ராம கதை என்றுமே நிறைவு பெறாது. கேள்வி என்ன? கேள்வி என்ன? நீங்கள் எதற்காக தாயை பிரிந்து வாழ்கிறீர்கள்? உன்னைத்தான் கேட்கிறேன். லவன் குசன் எங்கே? ஒன்றாகத்தானே இருப்பீர்கள். இங்கு நீ மட்டும் தனியாக இருக்கிறாய். உணவுக்காகத்தான் அவர்களை தேடினேன். பாயசம் செய்துள்ளேன். பாயசத்தை செய்து காத்திருக்கவே கூடாது. பந்திக்கு முந்த வேண்டும், படைக்கு பிந்த வேண்டும் என்று தாம் தானே எனக்கு சொல்லி தந்தீர்கள். அவர்கள் இருவரோடுதான் சாப்பிடுவேன் என்று சொல்லுவாய். என்றும் இல்லாமல் இன்று வழக்கத்திற்கு மாறாக பாயசம் வேண்டும் என்கிறாய். பசி வந்துவிட்டால் அனைத்தும் பஞ்சாக பறந்துவிடும். லவன் குசன், அந்த ராமர். என்ன ராமரா? அதுதான் ராமர் கதை. ராமர் கதையை பாட்டாக பாடுகிறார்கள் என்று சொல்ல வந்தேன். ராமாயண கதையை அவர்கள் இன்னும் தெளிவாக சொல்ல இருக்கிறார்கள். ராமாயண கதையை பாடலாக பாடுகிறார்களா? அவர்கள் இருவருக்கும் தான் ராமாயணத்தின் கதை முழுமையாக தெரியுமே. தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வந்தது. அவர்களுக்கு எல்லாம் தெரியும் அம்மா. ராமரும் சீதையும் திரும்பி வந்தவுடன் என்ன நடந்ததோ அதில் தான் அவர்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள். பதில் சொல்லுங்கள் பிரபு. எதற்காக அவர்களை கைவிட்டீர்கள்? அவர்கள் அப்படி என்ன செய்தார்கள்? அவர்கள் உங்களுடன் தானே இருந்தார்கள். என்ன நடந்தது சொல்லுங்கள். அதை பற்றி எவருக்கும் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. உங்கள் தவறால் உலகில் இருக்கும் எல்லா பெண்களும் பாதிக்கப்படுவார்களானால் அது பொது பிரச்சனையாகும். ஒரு மன்னன் மக்களுக்கு தந்தை. அவருடைய பிள்ளைகள் மனதில் கேள்வியோடு வந்திருக்கிறார்கள். ஒரு தந்தையாக இருந்து அவர் பிள்ளைகளின் சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டாமா? எதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். இந்த முடிவை இருவரும் தான் எடுத்தோம். இந்த முடிவு ராமர் அவர்களுடையது மட்டுமல்ல,
சீத்தையுடையதும் தான். தலை வணங்கி மரியாதையோடு தர்மத்தோடு என்னிடம் இந்த கேள்வியை கேட்டீர்கள். மன்னன் என்ற முறையில் உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவர்கள் என்றெல்லாம் சொன்னார்களே, விளக்கில் முகத்தை மூடிக்கொண்டு செல்கிறார்கள். நம்முடைய வேந்தன் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியாதா? மன்னர் அவர்கள் இப்படியெல்லாம் செய்வார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. பெண்கள் செய்யும் தவறுகளை மூடி மறைக்கக்கூடும். இருவருமே அரச வாழ்க்கையை தியாகம் செய்து விடுவோம். அப்படி செய்துவிட்டால் பின் கேள்விக்கே இடம் கிடையாது. இருவரும் அல்ல, நான் ஒருத்திதான். எந்த நொடி மன்னர் ராமன் மகாராணி சீதையை கைவிடுகிறாரோ அந்த நொடியே அயோத்தியின் துயரம் தீர்ந்துவிடும்.